கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தின் வல்லமையினாலே நாம் நிரப்பப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய இருதயங்களை, செவிகளை அவருக்கு நேராக நாம் ஒப்புக் கொடுக்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 17வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். இந்த ஒரு தேவனை இந்த மாதத்தில் அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிற ஒரு தேவனை இந்த மாதத்தில் நாம் தியானிக்கவும் அவருடைய கரத்தினாலே நாம் தொடப்படவும் நமக்கு உதவி செய்திருக்கிற என் ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய மகிமை பெரியது, அவருடைய மகிமை முந்தினதை பார்க்கிலும் மிகவும் பெரியது. அப்படி உணர்ந்தவங்களாம் கை உயர்த்தி, ஆண்டவர் உம்முடைய மகிமை முந்தினதை பார்க்கிலும் மிக பெரியது, அவருடைய கிருபை அதிசயமானது என்பதை விளங்க பண்ணுகிற ஒரு தெய்வத்தை இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய கிருபை அதிசயமானது. எல்லாம் கை ஊற்றி சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை அதிசயமானது. அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யும் போது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை என் ஆண்டவர் நகர்த்தும் போது இது ஒரு மனித கரங்களினாலே அல்ல, தேவனுடைய அதிசயமான கிருபையினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி யாவரும் புரிந்து கொள்ளத்தக்க செய்ய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு இருளில் இருக்கிற வாழ்வை நடத்தி கொண்டு வருவது இயேசு எந்த ஒரு மனிதருக்கும் செய்கிற முதல் காரியம். எல்லாரும் சொல்லுங்க, இருளில் இருக்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் செய்கிற முதல் காரியம். கிருபையாக நீங்களும் நானும் அதை பெற்றிருக்கிறோம். பெற்றவர்களாம் கை உயர்த்தி, ஆண்டவருடைய கிருபையினாலே இருளிலிருந்து இந்த வெளிச்சத்திற்கு எங்களை கொண்டு வந்த உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்படி வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே எழும்புகிறதான அத்தனை பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளை பரிகரிப்பதற்காக, தீர்த்து வைப்பதற்காக என் ஆண்டவர் அதிசயமான கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மிகவும் குறிப்பாக ஆண்டவர் கொடுத்ததான வாக்கின்படி அதிசயமாக அவர் கிருபையை விளங்க பண்ணுகிறார். நம்புகிறவங்களாம் கையை உயர்த்தி, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயமாய் கிருபையை விளங்க பண்ணுவார். எப்படி விளங்க பண்ணுவார்? தப்புவித்து ரட்சிப்பதின் மூலம், ஒப்புவித்து தப்புவிப்பதின் மூலம், தப்புவித்து கனப்படுத்துவதின் மூலம் அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம், கர்த்தர் அவனை விடுதலையாக்கி தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னார். தம்முடைய கிருபை அதிசயமாக விளங்க பண்ணுகிறார். ஆண்டவர் கிருபையை விளங்க பண்ணவில்லை, அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் கிருபையை விளங்க பண்ணல, அதிசயமான கிருபையை என்ன பண்ணுகிறார்? விளங்க பண்ணுகிறார். எப்படி விளங்க பண்ணுகிறார்? விவரிக்க முடியாத நிலையிலே அதிசயமாக கிருபையை என் ஆண்டவர் விளங்க பண்ணினார், விளங்க பண்ணி கொண்டு வருகிறார். தாவீது சொல்கிறான், உம்முடைய கிருபையை, நல்ல கவனிங்க, மனுஷனுடைய கிருபை,
மனுஷனுடைய தயவு இல்லப்பா, உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் சில காரியம் வெளிப்படுவதை நானே பார்த்தேன். தாவீது சொல்லுகிற அனுபவம், என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமாக தேவன் விளங்க பண்ணின கிருபையை, கிரியையை நானே பார்த்தேன். அவருடையது என்னுடையது. சொல்லுங்க, அவருடைய கிருபை என்னுடைய கிருபை. இந்த சங்கீதத்தில் 17ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 17:9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவன் சொல்றார், தாவீது ராஜா சொல்றாரு, என்னுடைய சூழ்நிலையிலே உம்முடைய செட்டைகள் என்னை காப்பாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே 17ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 17. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை நல்ல கவனி. இந்த பகுதியில் சொல்றாரு, உம்முடைய கரங்கள் என்னை தப்புவிக்கும். முதல்ல சொல்றாரு, செட்டை என்னை காப்பாற்றும், செட்டை என்னை காப்பாற்றும். 2வது 17ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, உம்முடைய கரம் என்னை தப்புவித்து உம்முடைய பட்டயம், அதாவது உம்முடைய கரத்தில் இருக்கிற பட்டயம் என்னை தப்புவித்தது. அப்படி சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி, ஆண்டவருடைய பட்டயம் தான் எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அதம் பண்ணி என்னை தப்புவித்தது. 17ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. தாவீது சொல்றாரு, உம்முடைய சந்நிதியில் என்னுடைய நியாயம் வெளிப்பட்டது. உம்முடைய சமூகத்தில் தான் எனக்கு நீதி கிடைத்தது. இந்த உலகத்தில் எங்கேயும் நீதி கிடைக்கல. எந்த மனுஷனிடத்தில் போனாலும் நீதி கிடைக்கல. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நீதி கிடைக்கல. எந்த பஞ்சாயத்துக்கு போனாலும் எனக்கு நீதி கிடைக்கல. ஆனால் உம்முடைய சமூகத்தில் என் நியாயம் எட்டினது. உம்முடைய சமூகத்திலிருந்து எனக்கு நீதி கிடைத்தது. தாவீதே, எப்படி தேவன் தம்முடைய கிருபையை காண்பித்தார் என்று கேட்போமானால், தாவீது ராஜா சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில் அவருடைய செட்டை முதலாவது என்னை பாதுகாத்தது. அவருடைய கரம் என்னை தப்புவித்தது. எனக்கு எங்கேயும் நீதி கிடைக்கல, பஞ்சாயத்திலையும் கிடைக்கல, என் குடும்பத்திலையும் எனக்கு நீதி கிடைக்கல, கோர்ட்டிலையும் கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு நியாயம் கிடைத்தது. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நமக்கும் தேவன் இந்த 3 நிலையிலும் அவருடைய அதிசயமான கிருபையை என் கர்த்தர் நிச்சயமாய் இந்த வாரத்தில் விளங்க பண்ணுவார். 17ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை இந்த வசனத்தில் சொல்றாரு, என்னுடைய சூழ்நிலையில உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவீராக. 31ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31:21. கர்த்தர் அரணான நகரத்தில் கிருபையை
எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். இங்க சாட்சி கொடுக்கிறான் தாவீது. என்ன சாட்சி? தேவனே, எனக்கு உமது கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணினபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 17வது சங்கீதத்திலே ஜெபித்து 31வது சங்கீதத்திலே அவனுக்கு பதில் கொடுத்த தேவன் ஏன் அதை எழுதினார் என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலோ நாங்கள் என்றோ ஜெபித்ததை, என்றோ வேண்டுதல் செய்ததை, என்றோ விண்ணப்பம் செய்ததை என் ஆண்டவர் மறக்காமல் தாவீது இதற்கு பதில் கொடுத்தது போல, ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுத்து நன்றி சொல்ல வைக்க தேவன் அதை செய்கிறவராயிருக்கிறீர். அல்லேலூயா. என் ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். என் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராயிருக்கிறார். என் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என் வாழ்விலும் அதை உம்மாலே செய்ய முடியும். 31 சங்கீதம் 21 வசனத்தை வாசிங்க. 31:21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். நீர் அதை எங்கே எனக்கு வெளிப்படுத்தினீர் என்றால், அரணான நகரத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அரணான நகரம் என்பது இந்த பாடலை தாவீது எந்த சூழ்நிலையிலே எழுதினார் என்பதை பார்க்க உதவி செய்கிறது தான் அந்த வார்த்தை. அது எங்கிருந்து, எப்படி, எந்த சூழ்நிலையில பாடினார் பாருங்க. 1 சாமுவேல் 23 அதிகாரம் 24 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 அதிகாரங்களிலே தாவீது போன பாதைகள் தான் இந்த பாடலை, இந்த சங்கீதத்தை எழுத வைத்தது. ஆமென். அவன் போன பாதை சங்கீதம் 17 எழுத வைத்தது, ஜெபிக்க வைத்தது. அந்த பாதையிலே தேவன் அவளுக்கு செய்ததான கிரியைகளை 31 சங்கீதத்தை எழுத வைத்து நன்றி சொல்ல வைத்தது. ஏன் அந்த ஜெபத்தை தாவீது பண்ணினான்? அந்த பட்டணத்தில் அந்த பட்டணத்தில் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், 31 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். அவனுடைய சூழ்நிலை என்ன? ஆண்டவரே, எல்லாரும் எனக்கு வலை விரித்திருக்கிறார்கள். ஏன் வலை விரித்திருக்கிறார்கள்? மறைந்திருந்து என்னை சிக்க வைப்பதற்காக வலை விரித்தார்கள். ஆனால் கர்த்தரோ என்னை நீங்களாக்கி தப்புவித்தீர். உங்கள் வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிராக மறைஞ்சிருந்து உங்களை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு வலையை விரித்திருந்திருப்பார்கள். எத்தனையோ முறை கர்த்தரே அதில் சிக்காதபடி உங்களை தப்பு வைக்க அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார், இன்னமும் இருப்பார். அல்லேலூயா. நீங்களாக்கி விட்டீன்னு சொல்லிட்டு அதை எழுதும்போது அந்த பட்டணத்தில் இருந்தார். ஆனால் உண்மை நிலைமை, அந்த பட்டணம் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. அவன் இருந்த பட்டணம் அவனுக்கு பாதுகாப்பை என்ன பண்ண கொடுக்கவில்லை. அந்த பட்டணம் அவனுக்கு எதிர்ப்பை கொடுத்தது. சொல்லப்போன வலையை அவர்கள் தான் விரித்தார்கள். ஆனால் அந்த இடத்திலே பட்டணத்தை விட நான் தான்பா உனக்கு அரணான பட்டணம் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். ராமன் சொல்லுங்களேன் கை உயர்த்தி. பட்டணம் ஒருவேளை நீங்கள் இருக்கிற பகுதி, நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எதிராக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இடத்துல, அந்த பட்டணத்தில், அந்த இடத்துல நான் தான்பா உனக்கு அரணான பட்டணம். அல்லேலூயா. தேவனே, நீர் எனக்கு, நீர் தான் அரண். அப்படி சொல்கிறவங்களாம் கை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற ஊரில் நீர் தான் எனக்கு அரண், நீர்தான் எனக்கு கோட்டை என்று தேவன் தாவீதுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கினார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அனுபவமாக மாற்றுவார். தேவ பிள்ளையை, நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை எவ்வளவு கடினமானதாக இருக்கலாம்,
ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மிகவும் விபரீதமாக கூட இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்காக அரணாக இருப்பார். அல்லேலூயா. பாதுகாப்பாக ஆண்டவர் இருக்கிறார். பத்திரமாய் காக்க கோட்டையாக அவர் இருக்கிறார். விசுவாசத்தோட கை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இருக்கிற சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, நான் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு மதிலா இருக்கிறீர், அரணா இருக்கிறீர், கோட்டையாக இருக்கிறீர். அவரே எனக்கு அடைக்கல பட்டணம். வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. வலை விரித்து இருக்கிறார்கள். இப்ப வாசிங்க 31 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 31:10. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? என் பிராணன் எனக்கே சஞ்சலமா இருக்கு. என் உயிர் இருக்கிறது எனக்கே. நிறைய இடத்துல நாம் நினைக்கிறோம்ல, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம கேள்வி கேட்குறோம்ல. அதே போல இங்க சொல்றாரு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும். ஏன் சஞ்சலம் வந்துச்சுப்பா? 1 மாசம் 2 மாசம் இல்லை, வருஷ கணக்கா இது எனக்கு இருக்கு. 1 மாதம் 2 மாதமா இருந்தா பரவாயில்ல, வருஷ கணக்காய் தவிப்பினாலே என்னுடைய நாட்கள் எல்லாம் கழிந்து போயிற்று. அதோடு நிறுத்தாமல் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, 31 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். நீதியிலே என்னை கண்டவர், வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். 16 வசனத்தில் சொல்றாரு, எனக்கு அறிமுகமான எல்லாருக்கும் நான் நிந்தையாக மாறினேன், அருக்களிப்பாக மாறினேன். 12 வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. 31:12. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் சொல்ல, முழுவதும் மறக்கப்பட்டேன். அவ்வளவுதானா? உமிழ்ந்த உடைந்த பாத்திரத்தை போலானேன். எப்படி சொல்றாரு? நான் செத்தவனை போல மாறிட்டேன், செத்தவனை போல மறக்கப்பட்டேன். உடைஞ்ச பாத்திரம் உடைஞ்சா எப்படி இருக்கும், அத போல போயிட்டேன். என்னை யாரும் விரும்பல, யாருக்கும் நான் தேவைப்படல, எல்லாரும் என்னை ஒதுக்கி போய்விட்டார்கள். அப்படி இருந்த நேரத்தில் தாவீதே, நீ விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தியா அப்படின்னு கேட்டா தாவீது சொல்லுவான். 13 வசனம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார். விசுவாசத்தில் இருந்தியான்னு கேட்டா தாவீது சொல்றார், திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. இப்ப 31:22 வாங்க. சங்கீதம் 31:22. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். மன சஞ்சலம், மன கலக்கம் எனக்கு இருந்துச்சு, என்னுடைய உள்ளத்திலே கலக்கம் இருந்துச்சு, விசுவாசம் இல்லை, பயம்தான் இருந்தது. வெளியே எல்லாம் தாக்குதல், வெளியே எல்லாம் நெருக்கம், எனக்கு உள்ளேயும் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில் தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நானும் இப்படித்தான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில்
உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். 17ஆம் சங்கீதத்தில் ஜெபிக்கிறான். அந்த அவிசுவாசத்தின் மத்தியிலும் அந்த கலக்கத்தின் மத்தியிலும் 31ஆம் அதிகாரத்தில் இந்த தேவன் நான் பண்ணின என் ஜெபத்தை கேட்டு எனக்கு இந்த நகரத்திலேயே அதிசயமாக கிருபையை விளங்க பண்ணினார் என்று சொல்லி சாட்சி சொல்ல வைத்தார். அல்லேலூயா. எந்த பட்டணத்தில் விசுவாசத்தை இழந்தானோ, எந்த பட்டணத்தில் அதைரியம் வந்துச்சோ, எந்த சூழ்நிலையிலே பயம் வந்துச்சோ, அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய கிருபையை அதிசயமாக தாவீதுக்கு விளங்க பண்ணினார். உங்க வாழ்க்கையிலும் ஒருவேளை 100% விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். உள்ளத்திலே பயமும் அச்சமும் இருந்து அவிசுவாசத்தினாலே அலைக்கழிக்கப்பட்டு ஒருவேளை வருகிற சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் என் ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபம் பண்ணி இருப்பீர்கள் என்று சொன்னால் என் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, உங்களை கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பார். தாவீதை போல அதிசயமாக கிருபையை எனக்கு விளங்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்ல வைப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் 3 சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அதிசயமாக விளங்க பண்ணுகிறார். முதல் அவனுடைய சூழ்நிலை 1 சாமுவேல் 23ஆவது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நேரம் இல்லை, ஆகவே நான் வேகமாய் கடந்து போகிறேன். 23ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த பகுதியில் முதலாவது சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியில் எப்படி கிருபையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், கதவுகள் இருந்தது ஆனால் கர்த்தர் தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே பார்க்கும்போது தாவீது கேகிலா என்கிற ஒரு பட்டணத்தில் தாவீது இருக்கிறான். அந்த இடத்திற்கு வருகிறான். அவனை வர வைத்தது எது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், பெலிஸ்தர்கள் அங்கு இருக்கிறதான களஞ்சியத்தை கொள்ளையிடுகிறார்கள். இந்த செய்தி தாவீது கேள்விப்படுகிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே எங்கோ இருக்கிற தாவீதினுடைய செவிகளிலே காதிலே இந்த செய்தி வந்த உடனே கர்த்தருடைய ஜனத்தை அழிப்பது எப்படி, அழிக்க விடக்கூடாது என்கிற ஆத்தும பாரத்தினாலே, தேவ ஜனத்தின் மேலே உள்ள பாரத்தினாலே கேகிலாவிற்கு தாவீது விரைந்து வருகிறான். இந்த பட்டணத்திற்கு அவனை தள்ளினது அவனுக்குள்ளே இருந்ததான ஆத்தும பாரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்கு வந்தவுடனே யுத்தத்தை அவன் ஆரம்பிக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இந்த முறை கேட்கும் பொழுது என் ஆண்டவர் நேரடியாகவே தாவீதோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? நான் கேகிலாவிலே யுத்தம் செய்யலாமா, யுத்தம் செய்ய போகலாமா? போனால் பெலிஸ்தரை என்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி கேட்கிறான். கர்த்தர் நேரடியாகவே அவனோடு கூட பேசினான். இப்பவும் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். தாவீதுக்கு போனவன யுத்தத்துக்கு போல, உங்க சித்தம் என்னப்பா? இங்கே நான் யுத்தம் செய்ய போலாமா? யுத்தம் செய்ய போனால் அந்த பட்டணத்தை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி தேவ சித்தத்திற்காக கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சூழ்நிலையில் வரும் பொழுது நேரடியாக ஆண்டவர் பேசினார். இப்போ இந்த சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் என்னை தள்ளி கொண்டு இந்த கேகிலாவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இங்கே நான் என்ன செய்ய, எதை ஆரம்பிக்க நீர் எனக்கு சொல்லும் என்று கேட்டால் உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். தாவீது உட்கார்ந்த இடத்துல கேட்கிறான், கேகிலாவில் நான் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா? போனா ஒப்பு கொடுப்பீரா?
இந்த காலைவேளை என்ன கேள்வியோடு நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் உட்கார்ந்த இடத்தில் இருந்து நான் செய்ய வேண்டிய காரியம் என்னப்பா, நான் துவங்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா, ஆமோதிக்கிறீரா இல்லை வேண்டாமா என்று சொல்லி கேட்பீர்களானால் நீங்க உட்கார்ந்திருக்கிற இதே இடத்திலே உங்களோடு கூட பேச சர்வ வல்லவர் உங்க அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவனோடு பேசினார். 2 முறை கர்த்தர் பேசுகிறார். தாவீதோடு கூட எத்தனை முறை பேசுகிறார்? 2 முறை பேசுகிறார். நீ போ, ஒப்பு கொடுப்பேன், நீ போ, ஒப்பு கொடுப்பேன், ஜெயிப்பாய் என்று சொல்லி 2 முறை ஆண்டவர் பேசினார். கர்த்தர் பேசினார் என்கிற தைரியத்தோடு தாவீது இப்ப போகிறான். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 20. அப்படியே தாவீது மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவருடைய ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து தேவன் பதில் கொடுத்த உடனே தேவன் தன்னோடு கூட பேசினார் என்கிற தைரியத்தோடு போன பொழுது கேகிலா பட்டணத்தை தப்புவித்தான். கதை அதோடு கூட முடிந்திருந்தால் வெற்றி விழா கொண்டாடி இருக்கணும். கதை அதோடு முடிஞ்சிருந்தா வெற்றி விழா கொண்டாடி இருக்கணும். அவனுக்கு அதுக்கப்புறம் நெருக்கம் வந்திருக்கவே கூடாது. என்ன நடந்தது? சவுலுக்கு இந்த செய்தி வருகிறது. ராஜா பண்ண வேண்டிய யுத்தத்தை தாவீது பண்ணி இருக்கிறார். பாரத்தினால் செய்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். உடனே சவுல் அங்கதான் இருக்கிறாரா, அந்த பட்டணத்தை பற்றி நான் நன்கு அறிவேன். அவன் இருக்கிற பட்டணத்தை பற்றி நான் என்ன பண்ணுவேன்? நன்கு அறிவேன். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? 1 சாமுவேல் 23 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்ற தைரியத்தில் போய் யுத்தத்தை செய்து கேகிலா பட்டணத்தை தப்புவிக்கிறான். ஆனால் பிரச்சனை இப்போ என்னன்னா, இந்த செய்தி சவுலுக்கு போன உடனே சவுல் சொல்லுகிறான், அந்த பட்டணத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? அந்த பட்டணத்திற்கு கதவுகள் உண்டு. அந்த பட்டணத்தில் அந்த கதவுக்கு தாழ்பாள்கள் உண்டு. உள்ளே ஒரு ஆள் வந்துட்டா வெளியே போகவே முடியாது. உள்ள ஒரு ஆள் வந்துட்டா வெளியே போகவே முடியாது. உடனே சவுல் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? நம்ம ஆள் நல்லா மாட்டிக்கிட்டான். நம்ம ஆள் நல்லா என்ன பண்ணிக்கிட்டான்? மாட்டிக்கொண்டான். நான் அங்கே போவேன், கதவுகள் எல்லாத்தையும் அடைக்க வைப்பேன், கதவுகள் எல்லாத்தையும் அடைக்க வைப்பேன், நான் அங்கே போய் அவனை பிடிச்சு முடிச்சிருவேன் சொல்லிட்டு கேகிலாவுக்கு வருகிறான். தாவீதிற்கு அந்த செய்தி வருகிறது. சவுல் கேகிலாவிற்கு வருகிறான் என்கிற செய்தி. உடனே அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, ஊர்ல இருந்து தப்புவித்தது எளிதல்ல, சாவி என்னிடம் இல்லப்பா, சாவி பூட்டி அவங்க வச்சிருக்காங்க. சாவி எங்கிட்ட இருந்தா திறந்து நான் என்ன பண்ணிடுவேன்? தப்பிடுவேன். சாவி எங்கிட்ட இல்லை, சாவியை பூட்டி அவங்க வச்சிருக்கிறாங்க. என்னை பூட்டி விட்டு என்னை மாட்டி விட போகிறாங்களேன்னு நினைக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய
சித்தம் என்ன? நான் இங்கேயா இருப்பதா அல்லது வெளியே போவதா என்று அறிய விரும்புகிறான். முதல் முறை கேகிலாக்கு வந்தபோது ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்குறான். இப்போ மறுபடியும் அங்கேயே ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இந்த கேகிலாவிலேயே நான் இருப்பதா இல்லது இதை விட்டு வெளியே போவதா என்று அறிய விரும்பினான். இந்த முறை ஆண்டவர் நேரடியாக அவனோடு பேசவில்லை. அல்லேலூயா. முதல் முறை நேரடியாக பேசின தேவன் இந்த முறை தாவீதினிடத்தில் நேரடியாக பேசவில்லை. எனக்கு வர கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளவு ஆத்ம பாரத்தோடு உமக்காகத்தானே புறப்பட்டு வந்தான், உமக்காகத்தானே புறப்பட்டு வந்தான், உமக்காக நான் வேலை செய்கிறேன், நீ சொன்னதை விட்டுவிடாமல் 100% நிறைவேற்றினேன். ஆனால் இப்போ பிரச்சனை எனக்கு. முதல்ல பிரச்சனை எனக்கு இல்லை, தேவ ஜனங்களுக்கு பிரச்சனை. இப்போ பிரச்சனை எனக்கு. அந்த ஊருக்கு பிரச்சனை வந்தபோது ஜெபித்தேன், விடுதலையாக்கினீர். எனக்கு பிரச்சனை வரும்போது கேட்குற, நீர் பேச மாட்டேன் என்கிறீர், நீர் பேச மாட்டேன் என்கிறீர். இது சரியா? அந்த நேரத்தில் தான் அவர் தம்முடைய கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்படி அதிசயமாய் விளங்க பண்ணினார்? 1 சாமுவேல் 23 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அகிமலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு தப்பி ஓடுகிற போது அவனிடத்திலே ஒரு ஏபோத்து இருந்தது. எங்கோ இருக்கிற மனுஷன் சவுலுக்கு தப்பி தாவீதினிடத்திலே போக வேண்டும் என்று நினைக்கும் போது இருக்கிறதையெல்லாம் உதறி விட்டுட்டு தான் ஓடுவாங்க. ஏன்னா தாவீதுக்குள்ள கீழே தான் இருக்கிறான் அபியாத்தார். இங்கிருந்து தப்பி போன இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நல்ல கவனிங்க, ஏபோத்தை எடுத்து கொண்டு போ என்று ஏதோ ஒன்று அவனுடைய உள் மனதிலே சொன்னது. அல்லேலூயா. அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அபியாத்தார் ஓடுகிறான். அபியாத்தாரே, நீ ஏன் அதை கொண்டு போகிறன்னு உனக்கும் தெரியாது, தாவீதுக்கும் தெரியாது. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுவார், இதை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லுவார். எதுக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு நமக்கே தெரியாது, விளங்காது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அபியாத்தாரே உனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. ஏன் தெரியுமா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க? பட்டணத்திற்குள் ஒருவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் என்னோடு கூட பேச மாட்டாரா, என்னுடைய தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி பட்டணத்திற்குள்ளே ஒருவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதற்கு முன்னாடி எல்லாம் ஆண்டவர் பேசினாரே, இப்போது பேச மாட்டாரா என்று சொல்லி ஒருவன் தவித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு அது தெரியும். அபியாத்தார் சென்றபோது ஆசாரியனிடத்திலே ஏபோத் இருப்பதை பார்த்தவுடனே தாவீதிற்குள்ளே விசுவாசம் துளிர்விட்டது. ராமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவரே, நீர் நேரடியாக என்னோடு பேசாவிட்டாலும் இஸ்ரவேலரோடு நீர் பேசுகிற ஒரு முறை இருக்கிறது. ஏபோத்தை தரித்து கொள்ளும் போது அதன் மூலமாக அறிவிக்கிற பழக்கம் உண்டு. அல்லேலூயா. இப்போது நீர் நேரடியாக பேசாவிட்டாலும் இன்டைரக்டாக என்னோடு கூட பேசுவீராக. காலை வெள்ளை கேளுங்க, நேரடியாக பேசலனாலும் இன்டைரக்டாக என்னோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். இந்த ஊர் மக்களை நம்பலாமா என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தாய். கேட்டு, இந்த ஊர் மக்கள் கேட்டு நீ நன்மை செய்யவில்லை, நீயாக முன் வந்துதான் அவர்களுக்கு என்ன பண்ணாய்? நன்மை செய்தாய், விடுதலை வாங்கி கொடுத்தாய். அவர்கள் உனக்கு துரோகம் செய்து சவுலின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார்கள். அதுதான் தாவீதிற்கு வந்த பிரச்சனை. அல்லேலூயா. நன்மை செய்த கரங்களே
அவனுக்கு தண்டனை கொடுக்கிற கரங்களாய் மாறும் சூழ்நிலையில கர்த்தரை பார்த்து கேட்கிறான். உம்முடைய கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணுவீராக. ஒரு முறை பேசினார், இரண்டாவது முறையும் பேசினார். முதல் முறை 2 முறை பேசினவர் இந்த முறையும் 2 முறை பேசுகிறார். தாவீதே, உன்னை அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள், உன்னை அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். அது எப்படி சொல்ற தெரியுமா? நிச்சயமாய் கொடுப்பார்கள் என்று சொன்ன உடனே தாவீது அங்கிருந்து வெளியே தப்பி போகிறான். இங்க இருக்கிற அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதவு பூட்டப்பட வாய்ப்பு இருந்தது, சவுலும் பக்கத்திலே வருவதற்கு வாய்ப்பு இருந்தது, தப்பி செல்ல வழியே கிடையாது, தப்பி செல்ல வழியே இல்லை. ஆனால் தேவன் விளங்க பண்ணின அதிசயம், எங்கோ இருந்த ஒரு மகனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கர்த்தர் வர வைத்தார். எங்கோ இருக்கிற ஒருவன் தனக்காக உயிர் பிழைக்க ஓடி வரும்படி கர்த்தர் செய்கிறார். வந்தவன் கையிலே தாவீதிற்கு தேவையான ஏபோத்தையும் கர்த்தர் கொண்டு வர செய்கிறார். தாவீதே, நீ ஜெபிக்கவே இல்லை, அப்படி ஒரு ஆளை கொண்டு வரும் என்று சொல்லி ஜெபிக்கல, அப்படி ஒரு ஆளை கொண்டு வருவார்னு தாவீதிற்கும் தெரியாது. அல்லேலூயா. கொண்டு வந்தவனுக்கும் தெரியாது எதுக்காக அங்கே போகிறேன் அப்படின்னு. நல்ல கவனிய. ஆனால் சரியான நேரம் வரும்போது, சமயத்திற்கு ஏற்ற சூழ்நிலைக்கு பொருத்தமான சரியான ஆலோசனையை தாவீதிற்கு கொடுக்க எங்கோ இருந்த அபியாத்தாரை, ஏபோத்தை கொண்டு வர செய்தவர் இந்த காலைவேளையிலே உங்களுக்கும் ஆலோசனை தர தம்முடைய வார்த்தையோடு கூட கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன் செய்த அதிசயம். இப்போது இருக்கிற சூழ்நிலை நெருக்கம். அந்த நெருக்கத்தை நீக்குவதற்கு, விடுதலை செய்வதற்கு எங்கே, எப்படி, யார் மூலம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனால் நினைத்திராத நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு ஒரு நபரை கர்த்தர் கொண்டு வர செய்து, தேவன் தம்முடைய ஆலோசனையை சரியாக அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக விடுதலை தருவதற்காக சரியான ஒரு ஆலோசனையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. படுக்க சென்று விட்டார்கள். சொப்பனத்தில் வந்து தேவதூதன் சொல்கிறான், நீங்கள் வந்த வழியே திரும்பி செல்லாதிருங்கள், ஏரோதுவை சந்திக்காதிருங்கள் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். சரியான நேரத்திற்கு ஆலோசனை. உடனே யோசேப்பையும் தட்டி எழுப்பி சொப்பனத்திலே தோன்றி சொல்லுகிறார், பிள்ளையையும் தாயையும் எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான். யார் இந்த வாரத்தில் தீர்மானத்தை எடுப்பதற்கு காத்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணுகிற ஒரு தேவன் இந்த இடத்துல இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. நீங்கள் நினையாத நேரத்தில், நினையாத விதத்தில், ஆனால் உங்கள் சூழ்நிலைக்கு பரிகாரத்தை கொடுப்பதற்காகவே தேவ ஆலோசனையை பெற என் தேவன் காரியங்களை சரியாய் நகர்த்துவார். அல்லேலூயா. அப்படி சரியான ஆலோசனையை கொடுத்து தம்முடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் இஸ்ரவேலரை சீரிய இராணுவம் தாக்குகிறது. சீரியர்கள் நினைத்தார்கள், நாம் மலையிலே இருந்தால் பள்ளத்தாக்கில் இருக்கிற இஸ்ரவேலரை அழித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள், அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் வந்து அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா, இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நல்ல கவனிங்க. திடீரென்று எங்கேயோ இருந்த தீர்க்கதரிசியை
ஆகாப்பிடத்தில் அனுப்புகிறார். அவர்கள் மலையிலிருந்து யுத்தம் செய்கிறார்கள். நீங்கள் வேறு வழியிலே சந்திக்க போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த யுத்தத்தில் சீரியருக்கு ஜெயம் கிடைக்கவில்லை. இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள். விரோதி தன்னுடைய திட்டத்தை மாற்றுகிறான். நாம் பள்ளத்தாக்கு வழியாய் போகலாம் என்று நினைத்து வருகிறான். 1 ராஜாக்கள் 20:28 வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லுகிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நல்ல கவனிங்க. இப்ப கர்த்தர் இன்னொரு மனிதனை அனுப்புகிறார். விரோதி இந்த பாதையில் வருகிறான், விழிப்பாய் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வைத்தார். 2 முறையும் சூழ்நிலைக்கு தேவையான ஆலோசனையை எங்கோ இருந்து ஒரு ஆளை கொண்டு வர வைத்து கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காமல் என்றைக்கோ கேட்டிருப்பீங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல மாதங்களுக்கு முன்பு கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த மாதம் முடிவதற்குள் செய்ய கர்த்தர் தீர்மானித்திருப்பாரானால் அதற்குரிய தகவலை, அதற்குரிய சரியான ஆலோசனையை எப்படியோ எங்கேயோ இருந்து கர்த்தர் தப்பி ஓடி வருகிற நிலையிலே விரைந்து வர செய்ய அவர் வல்லவர். அதிசயமாக கிருபையை விளங்க பண்ணுவார். பவுல் இராணுவ கோட்டைக்குள்ளே இருக்கிறான். அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் வாசலிலே சபதம் எடுத்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. நாளைய தினம் வருவார், எப்படியும் போட்டு தள்ளிடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 16 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள். அப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயத்திலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். நல்ல கவனிங்க. இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அந்த இராணுவ கேம்புக்குள்ள ஒரு சின்ன பையன் நுழைஞ்சிட்டான். இராணுவ கேம்புக்குள்ள அது மட்டும் எனக்கு விளங்கவே இல்லை. ஏன்னா சாதாரணமான ஒரு ஆள் போகணும்னா பாஸ் வாங்கணும், பாஸில் கையெழுத்து இருக்கணும், இப்படி நிறைய அதுக்கெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து போகணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன பையன் கேம்புக்கு உள்ளே போயிட்டான். பவுலிடத்தில் போய் உம்மை கொல்லுவதற்கு திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஒரு சேவகனை அழைத்து பவுல் சொல்லுகிறான், இந்த பையனை அதிபதி இடத்துல கொண்டு போங்கள் என்கிறான். அதிபதியிடம் போய் அந்த பையன் சொல்லுகிறான், அந்த ராத்திரியோடு ராத்திரி பவுலை பத்திரமாக வெளியே கொண்டு போக கர்த்தர் ஏற்ற நேரத்திலே செய்தி வருவதற்கே வழி இல்லாத கோட்டைக்குள் கர்த்தர் ஒரு பையனை வைத்து செய்தியை கொடுக்க முடிந்தால்
உங்களுக்கு பதில் வர வழியே இல்லை, எல்லாம் நகராது, எல்லாம் கிடப்பில போட்டு விட்டாங்க, வராது என்று சொல்லி இருந்தாலோ கர்த்தர் ஆச்சரியமாக ஆலோசனை, ஏற்ற ஆலோசனையை அனுப்பி தர வல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு பதில் வர முடியாததற்கு, பதில் வர முடியாது என்கிற பல தடைகள் இருக்கலாம், பல கோட்டைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பெரிய ராணுவ கேம்புக்குள்ள ஒரு சின்ன பையனை அனுப்பி செய்தியை கொண்டு போய் தப்புவித்த தேவன் உங்க காரியங்களிலும் பதிலே வராது, எல்லாம் கிடப்பிலே போட்டுட்டாங்க, நடப்பதற்கு வழியே இல்லை, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகம் வந்திருந்தால் உங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த காரியத்தை நடப்பிப்பதற்கு சரியான ஆலோசனையை தருகிற சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் இந்த காலை வேளையில் உங்கள் அருகிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏற்ற சமயத்திற்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு பொருத்தமான ஆலோசனையை என் கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே நீர் தருவீராக. அங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே தாவீது அந்த பட்டணத்திலிருந்து தப்பி போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை எல்லாம் அடைபட்டதை போல இருக்கிறோம், தப்ப முடியாது, வழியே இல்லை என்கிற சூழ்நிலை இருந்தாலும் ஒரு செய்தியை கொண்டு வந்து தப்பவே வழி இல்லாத இடத்திலிருந்து உங்களை தப்பி வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நேரமாயிட்டு எல்லாரும் முழங்கார் படிடுவோம். எல்லாரும் முழங்கார் படிட்டு இந்த தேவன் தம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை பார்த்தோம். தாவீது சொல்றார், இவ்வளவு காரியம் இருந்தாலும் தேவனுடைய செட்டை என்னை தப்புவித்தது, தேவனுடைய கரம் பட்டயம் என்னை தப்புவித்தது. அதே தேவன் தான் நம்முடைய தேவன், அதே தேவன் நம்முடைய அடைக்கலம், அதே தேவன் நம்முடைய கோட்டை, அதே தேவன் நம்முடைய அரண், நம்மையும் பாதுகாக்க தப்புவிக்க வல்லவர். தாவீதுடைய வாழ்க்கையிலே 3 சூழ்நிலைகளிலே அவருடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணினார். முதலாவது சூழ்நிலை, கிருபை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அங்கே கதவுகள் இருந்தது, தாழ்பால்கள் இருந்தது, தப்பவே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் என் ஆண்டவர் அந்த இடத்துல தப்புவதற்கு ஆண்டவர் நேரடியாக பேசாவிட்டாலோ அவனுக்கு ஆலோசனை தருவதற்கு எங்கோ இருந்த ஒரு அபியாத்தாரை ஏவி கையிலே ஏபோத்தையும் எடுத்துக்கொண்டு வர செய்த தேவன். ஓ நன்றி நன்றி நன்றி. அதை பார்த்த உடனே தாவீதுக்குள்ளே ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் வந்துருச்சு. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறான். கேட்கும்போது ஆண்டவரே இங்க நான் இருக்கலாமா, இங்க தப்புவேனா, தப்பு வைக்கப்படுவேனான்னு கேட்கும்போது, இல்ல நீ இவர்களுக்கு நன்மை செய்தாய், கேட்டு செய்யல, நீயாக தான் முன் வந்து செய்தாய். ஆனால் இந்த ஜனங்கள் உன்னை விரோதிக்கிறவன் கையிலே உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி தேவன் செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். எங்கோ இருந்து ஒரு மனிதனை கொண்டு வந்து ஆலோசனை கொடுத்த தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அடைபட்ட சூழ்நிலையில வெளியே வர முடியாமல் தப்புவிக்க வழி இல்லாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை தந்திருக்கிறார். ஒரு செய்தியை, ஒரு ஆலோசனையை உங்களுக்கு கொடுத்த அந்த சூழ்நிலையிலிருந்து, தப்ப முடியாத இடத்திலிருந்து, தப்பவே வழி இல்லை என்ற இடத்திலிருந்து உங்களை தப்புவித்து வெளியே கொண்டு வருவதற்கு என் ஆண்டவர் தம்முடைய அதிசய கிருபையை விளங்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தாவீதை போல நான் உங்க சத்தத்தை கேட்கணும், உங்க சித்தம் என்ன என்பதை அறியணும். முதல் விசை தாவீது ஜெபித்த பொழுது ஆண்டவர் நேரடியாக பேசினார். யுத்தத்திற்கு வந்துட்டான், பாரத்தில் வந்துட்டான், உடனே யுத்தம் செய்யலை. ஆண்டவரை யுத்தம் செய்யலாமா, யுத்தம் செஞ்சால் ஜெயத்தை கொடுப்பீரா, இந்த ஜனத்தை ஒப்பு கொடுப்பீரான்னு கேட்குறான். 2 முறை கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். நீ போய், நீ போ, மீட்டு கொள்ளுவாய். அந்த ஜனத்தை தப்புவித்தான். ஆனால் 2வது அங்கேயே தனக்கு பிரச்சனை. மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நேரடியாக பேசினார். இப்போ தனக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் பேசலை. தாவீதுக்குள்ளே ஏக்க, ஆண்டவரே ஜனங்களை தப்பு வைக்க, பட்டணத்தை தப்பு வைக்க பேசினீரே, இப்போ எனக்கு பிரச்சனை, ஏன் பேச மாட்டீரா? ஏக்கம். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஏக்கம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நீர் பதில் கொடுத்தீர், ஆனால் என் பிரச்சனைக்கு நான் ஜெபிக்கும் போது எனக்கு நீர் பதிலே கொடுக்கலையே. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஆலோசனை வரும்,
ஏற்ற நேரத்தில் எங்கோ இருந்த ஆலோசனை உனக்கு வரும். ஏதோ ஒரு நபரை கர்த்தர் கொண்டு வந்து உனக்கு ஆலோசனை தருவார். உன் சூழ்நிலைக்கு பொருத்தமான, உன் சூழ்நிலைக்கு சரியான ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து தப்பவே வழி இல்லாத இடத்திலிருந்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறீர். தாவீதுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணின 3 காரியங்களில் முதல் காரியத்தை இந்த காலை வேளையில் எங்களோடு கூட கர்த்தர் பேசினீர். ஆண்டவரே, கதவுகள் இருந்தது, தாழ்பால்கள் இருந்தது, தப்பவே வழியில்லாத இடத்திலிருந்து உம்முடைய கிருபையினாலே தாவீதை தப்புவித்தீரையா. அதே தேவன், எங்களுடைய தேவன், எங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையிலோ தப்புவிக்கப்படவே முடியாத சூழ்நிலை, அடைபட்ட சூழ்நிலை, விடுபட முடியாத சூழ்நிலையிலிருந்து ஆலோசனை தந்து வெளியே கொண்டு வருவீராக. நம்முடைய ஆலோசனை கேட்க எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் மூடுமையா. இந்த வாரம் முழுவதும் நம்முடைய வார்த்தை பேசட்டும், கிரியை செய்யட்டும். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.